அபி வந்து ராகவோட ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போது ராகவுக்கும் அபிக்கும் வந்து பிரச்சனை ஆகிடுது. அதனால் அபி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராகவ் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ லாவணியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ராகவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் ஓகே சொல்லிடுறாரு. அடுத்து வந்து லாவணியா வந்து வீட்டுக்கு வந்து தங்குறாங்க. பாட்டிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. இந்த சூழ்நிலை லாவணியா வந்து இந்த மாதிரி வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து ஊரில் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுட்டு வந்து அபி வந்து ஊருக்கு போகாமல் இதே ஊர்லேருந்து பிஸ்னஸ் பண்ணி அப்பா அம்மாவுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. ஆன்டிக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க அபி. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டர் கேட்கறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் தான் வந்து இங்கே ராகவோட ஃபேமிலி சாப்பிட வராங்க. அந்த டைமில் வந்து நம்ம அபிக்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கை பிடிச்சி இழுக்கிறாரு. அதனால் வந்து சமய டென்ஷனாக ராகவ் அவரை போட்டு அடிக்கிறாரு. அப்போ வந்து அபி வந்து நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அஞ்சலி. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவும் அபியும் தன்னைத்தானே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு மானத்தை காப்பாற்றிருக்காரு, அதனால் ராகவ் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி வந்து மனசு மாறுறாங்க. இங்கேயும் வந்து ஆகாஷும் வந்து சொல்கிறாரு, அபி ரொம்ப நல்லவங்க, அவங்கள புரிஞ்சுக்கோ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ராகவும் யோசிக்கிறாரு. அவனையை வந்து வீட்டில் தங்குறதும், அதுக்கப்புறம் பூஜை வந்து கலந்துக்காமல் இருக்கிறதும், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அவங்க வந்து சரியில்லாமல் வந்து எல்லாமே வந்து ஏடாகுடமாக பண்ணுறதெல்லாம் பார்த்து பாட்டி வந்து செமையாக டென்ஷன் ஆகி லாவணியாவை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அதனால் லாவணியா பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லாவணியா வந்து எப்படியாவது வந்து நம்ம ராகவ் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சாரி கட்டிக்குவா அந்த சாரி கட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து ராகவ் வந்து அபிஞாபகத்தில் இருக்காரு. அவங்க சாரி கட்டி வந்தது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. லாவணியா பேசுது, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. அதனால் லாவணியா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வீட்டில் வந்து ஆனிவர்சரி பார்ட்டி வந்து கொண்டாடலாம் அவங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து முடிவு பண்ணுறாரு. அதனால் அதுக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாஷ் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஆர்டரை வந்து அபிக்கு கொடுக்கலாம், அபி தான் வந்து இப்போ கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகவ் வந்து யோசனை பண்ணுறாரு. சரி அவளுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற ஆகாஷ் எப்படி இப்போ மனசு மாறினானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆகாஷ் வந்து சொல்கிறாரு அபிக்கிட்டையும் அணுக்கிட்டையும். அனு அபியும் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணித்தாங்க அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எல்லா விதமான சாப்பாடு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி ராகவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து அஞ்சலியும் பாராட்டுறாங்க நம்ம அபியும் அணுவையும். அபி வந்து ரொம்ப பயப்படுறாங்க, டெரர் பார்ட்டி கண்ணில் மாட்ட போகிறோன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போகிறாங்க. அவருக்கு தெரியாமல் இதோட முடியுது.